அனைவருக்கும் வணக்கம். நேற்று கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஐயா மகேந்திரன் விஜய் கட்சியில் இணைஞ்சிருக்காரு. ஒன்று மட்டும் புரியல. இப்போ இவங்களாம் அவர் ஏற்கனவே பேசியிருக்காரு, 18 வயசில் நான் ஒரு கொள்கைக்காக கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைஞ்சு பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நோக்கத்துக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னென்னா, ஒருவேளை மக்களே பெரும்பான்மையாக சினிமா மயக்கத்துலேயும் அடுத்த ஜென்ரேஷன் இந்த கொள்கை இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு கவர்ச்சிகரமான அரசியலை நோக்கி போனதால் மக்களை நம்ம கொள்கை ரீதியாக மாற்ற முடியாது, கொள்கை பக்கம் இழுக்கிறது கஷ்டம். ஏன்னா எல்லோரும் சொகுசாயிட்டாங்க, எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டாங்க, பணம் தான் இப்போ முடிவு பண்ண போகுது எல்லாமே. அப்போ இவர் உச்சத்தில் இருக்கார், ஒரு கோடீஸ்வரனாக இருக்கார், பணக்காரனாக இருக்கார். இப்போ மக்களும் இவர் பின்னாடி தள்ளுறாங்க. எதுக்கு வேஸ்ட்டாக கொள்கையை போட்டு கட்டி எழுதுகிட்டு இருக்கணும், பேசாமல் போனோமா, எனக்கு எம்எல்ஏ வேணாம் எம்பி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்களையே இப்படி இவர் வளைக்கும்பொழுது ஒருவேளையில் கட்சி தலைமையை அடிபணிஞ்சு போகும்போது ஒருவேளை அவங்க அமைச்சர் வேலை போகிறாங்க இல்லையான்னு தெரில. அப்போ கட்சியே கொள்கையெல்லாம் எடுத்து போட்டுட்டு டைரெக்டாக விஜய் கொடுக்கும்போது நம்ம டைரெக்டாகவே அதே டீமில் போயிட்டோம்னா நாளடைவில் நம்மளும் அடுத்த தேர்தலில் மந்திரியாவோ அமைச்சராவோ இல்லை இப்போ எம்பியாவோ மாநில உறுப்பினராகவோ ஆகலாம். எதுக்கு நம்ம மட்டும் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு எதுக்கு நம்ம ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரான்னு தெரியல. இப்போ இப்படி போகிற போக்க பார்த்தா இனிமேல் அரசியலுங்கிறது கொள்கை கோட்பாடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு போக வேண்டியதான் போல். அந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய வேறு மக்கள் பணி அது இது எதுவும் கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் இவங்க கொள்கைக்காக போராடணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அரசு தொடங்கி 40 நாட்களில் என்ன அப்படி மக்கள் பணி செய்தாங்கன்னு தெரில. தொடர்ந்து இப்போ திமுகவில் இருந்து போகிறது கூட பரவாயில்ல, சினிமா மோகத்தில் விஜய் நம்பி போகிறாங்க. ஏதோ அவங்களுக்கு அதிகாரம் தான் வேணால் கவர்ச்சி அரசியல் தான் அவங்களுக்கும் பிடிக்கும், அதை வச்சு தான் இவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் கம்யூனிஸ்டிலேருந்து போகிறாங்கன்னா அது எப்படி புரிஞ்சிக்கிறதுனே தெரியல. இப்போ அவர் சிகப்பு துண்டு போட்டுக்கிட்டு இவ்வளோ நாள் இருந்தார். அவர் கூட பயணம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலேருந்தே கம்யூனிஸ்ட் தோழராக இருக்கார். இவரெல்லாம் ஒரு பொது வாழ்க்கையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மேன்மையாளராக மக்களும் பார்த்துருக்காங்க, பல கட்சி தலைவர்களும் பாராட்டியிருக்காங்க. அப்படி ஒரு பேர் வாங்கின இவர் இப்போ விஜய் கூட சார் இவரே விஜயை பற்றி பேசியிருக்காரு. இந்த ஒளிவட்டம் நினைக்காது, வேறு என்ன தகுதி இருக்குது அதெல்லாம். இப்போ என்னென்னா, முதலமைச்சர் ஆகிட்டதால் ஒரு பொறுமை கூட இருக்க முடியாது. அப்போ ஒருவேளை தோற்று இருந்தாருன்னா இவங்கெல்லாம் இதே மாதிரி வேகனம் பேசிட்டு இருப்பாங்க. ஒன்று தான் புரியல. என்ன புரியலன்னா, இந்த இடத்துலையும் அண்ணன் சீமான் மட்டும் தான் உறுதியாக கொள்கையை பற்றி பேசுகிறாரே ஒழிய வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு பேசுகிற ஒரே அரசியல் தலைவனா அண்ணன் சீமான் மட்டும் தான் இருக்கார். ஆனால் அவரை எல்லாரும் குறை சொல்கிறாங்க. அவர் இப்படி பேசுகிறாரு, அங்கே பேசுகிறாரு, மாற்றி பேசுகிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு கட்சி தோத்தா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஜெயிச்சா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இவங்க எல்லாம் அரசியல்வாதி, இவங்க எல்லாம் சமூக நீதியாளர், இவங்க எல்லாம் பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் போல பேர் வாங்கிக்கிறாங்க. இது ஒன்று தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. கொண்ட கொள்கையில் உறுதியாக வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு சமரசம் இல்லாமல் களத்தில் நிற்கிற ஒரே ஆள் அண்ணன் சீமான் மட்டும் தான் இருக்கார். அவருக்கு இவங்க பாடம் எடுக்கிறாங்க. இவங்க எப்படி இருக்காங்கன்னா, எங்கே அதிகாரம் இருக்குது, எங்கே வெற்றி பெற்றிருக்கோ அவங்க முதுகில் சவாரி எழுதி போய்கிட்டு இருக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இவங்க சரியானவங்களாம். இப்போ இவர் விஜய் அவர்கள் வெற்றி பெறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை, கள்ளக்குழந்தை, அந்த குழந்தை, இந்த குழந்தைன்னு சொன்னாங்க. இப்போ விசிகாவாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அப்படி எங்களுக்கு அவரை பார்த்தா தெரியல, எங்களை ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியுது, அப்படி இப்படின்னு அப்படியே மாற்றி விட்டுறாங்க. இப்போ இதில் யார் அயோக்கியர்கள்? விஜய் கூட நம்பிடலாம் போல, இந்த கூட இருக்கிற இந்த சில்லறைங்களை தான் நம்ப முடியாது போல். இப்போ அந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறது யார்? நீங்களாம் அண்ணன் சீமானை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு தகுதியாவது இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். இனிமேலாவது போன இடத்துலையாவது இனிமேலாவது உண்மையாக இருங்க. இவ்வளோ நாள் கொள்கைன்னு பேசுனீங்க, உண்மையாலுமே இதுக்கு பிஜேபி விஜய் இவங்களாம் கூட நேர்மையாக சொல்லிட்டு போயிடுவாங்க போல். உண்மையிலே அவங்களுக்கு அந்த கொள்கை சரியாக தப்போ அவங்க கொள்கை அவங்க உண்மையாக இருக்காங்கன்னு கூட சொல்லிட்டு போகலாம். இவங்க தான் இருக்கிற பச்சை அயோக்கியர்கள். மக்கள் மாற்றி ஓட்டு போடுவாங்க, இல்லை ஓட்டு போடாமல் இருப்பாங்க. சரி எதுவும் அதை செய்யறதுனாங்க ஒரு கொள்கைக்காக நிற்கிற ஒரு ஆட்களுடைய வேலையாக இருக்க முடியும். இப்போ இவ்வளோ நாள் கொள்கையை பற்றி பேசுனதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? அப்போ உங்களை நம்பி எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்திருப்பாங்க? இதனால் மக்கள் இது போல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளை மக்கள் தான் தோல்வித்து மக்கள் முடிவு பண்ண தான் ஆரோக்கியமான அரசியல் வளரும். தயவுசெய்து மக்களாகிய நீங்கள் எது ஆரோக்கியமான அரசியல், எது நம்ம மண்ணுக்கான அரசியல், எது நம்ம நாட்டுக்கான அரசியல், நம்ம சந்ததிக்கான அரசியல் முடிவு பண்ணி சிந்தித்து செயல்படுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எது அற்பத்தனமான அரசியல், எது மாயைங்கிறத காலம் நமக்கு உணர்த்தும். நன்றி.